ஜெய்பீம் நமோ புத்தாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். புத்தரும் அவர் தம்மம் பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவரை நடந்த பகுதிகளுடைய தொகுப்பு, காணொலி தொகுப்பு எல்லாமே இந்த ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனல்ல இருக்க நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் நம்ம அதை தொடர்றோம். நூல் 4 மதமும் தம்மமும் அந்த பகுதியிலிருந்து நம்ம கடந்த வாரங்களாக பார்த்துட்டு வரோம். அதுல பகுதி 4 வந்திருக்கிறோம். இப்போ பகுதி 4ல இல்லறம் நல்லொழுக்கம் அது ரெண்டுமே முடிச்சிட்டோம். நம்ம இப்ப இந்த வாரத்துல இருந்து நன்னெறி பத்தி பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த பகுதி 4ல இருக்கக்கூடிய 6 டாபிக்ஸ். இந்த 6ல நம்ம 2 முடிச்சிருக்கோம். 3வது டாபிக் வரும் நன்னெறி. நன்னெறிங்கிறது ரைட்டியஸ்னஸ். இப்போ நம்ம ஏற்கனவே முடிச்சது வந்து நல்லொழுக்கம். நல்லொழுக்கம்ங்கிறது பௌத்தத்துல இந்த பஞ்சசீலம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பஞ்சசீலம் வந்து பௌத்தர்களுடைய அடிப்படை. இந்த பஞ்சசீலத்தை நம்ம வந்து மீறக்கூடாது. இப்போ ஒழுக்கம் அப்படிங்கிறது பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரியே அடுத்தவங்களையும் நினைக்கிறது, சக உயிரினத்தின் மீது கருணையோட இருக்கிறது. நமக்கு என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடாது. நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ அது அடுத்தவங்களுக்கும் தேவைப்படும் இல்லையா? அப்போ அதையும் நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணையான உணர்வை வளர்க்கறது தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம்ங்கிறது சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவம் தான் தம்மம். அதுதான் பௌத்தம் அடிப்படையில சொல்லுது. அந்த அடிப்படையே வந்து இந்த பஞ்சசீலம் தான். இதை நம்ம டீட்டெயில்டாகவே பார்த்தோம். இந்த பஞ்சசீலம் வந்து எதிர்மறை நேர்மறைன்னு 2 நம்ம பார்த்தோம். எதிர்மறை வந்து நம்ம பிற உயிர்களை வந்து உயிர்வதை செய்யக்கூடாது, அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனுடைய நேர்மறையும் நம்ம பார்த்தோம். உயிர்வதை செய்யக்கூடாது, பிற உயிர்களை நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்போது அதுக்கு நேர்மறையாக அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்னா கருணையோட எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். அதே மாதிரி அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், தானம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நன்னெறி. இப்போ நன்னெறி அப்படிங்கிற டாபிக் கீழே 5 உப தலைப்புகள் இருக்கு. இந்த சப் டாபிக்ஸ்ல என்னென்ன அப்படின்னா, நன்னெறினா என்ன, அது ஏன் நமக்கு தேவைப்படுது, நன்னெறி பற்றி இந்த உலகம் என்ன நினைச்சிட்டு இருக்கு, அந்த நன்னெறியை வந்து நம்ம எப்படி வந்து முழுமை அடையிறது, அதுல பர்ஃபெக்ஷன், அந்த ரைட்டியஸ்னஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுல பர்ஃபெக்டா நம்ம எப்படி மாற முடியும். ஒரு கடைசி டாபிக் வந்து நன்னெறி பாதையில வந்து செல்றதுக்கு நமக்கு துணை அவசியம் கிடையாது, தனியா கூட நம்ம அதுல போகலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த நன்னெறி பற்றிய ஒரு டாபிக். இதுல வந்து நம்ம முதல் உப தலைப்பு அதாவது நன்னெறி என்றால் என்ன அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து புத்தருடைய பேருரைகள் கீழே தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா புத்தர் வந்து அவர் நேரடியாக கொடுத்த சர்மன்ஸ், அவர் வந்து ஒவ்வொரு வில்லேஜஸ்க்காக போய் அவருடைய போதனைகளை கொடுக்கும் பொழுது அவர் நேராக சொன்னதை பிக்குகள் தொகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த திரிபிடகத்தில் இருக்கிறத அதை தொகுத்து பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் புத்தரும் அவதமம் புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இது என்னன்னா நேரடியாக புத்தர் சொன்னது. அப்போ புத்தர் வந்து நன்னெறி பற்றி என்ன சொல்லியிருக்காரு பார்க்கும்போது நமக்கு எங்கே தெரியுதுன்னா, புத்தர் ஒரு நாள் பிக்குகளோட சேர்ந்து கோசல நாட்டில் தானத்துக்காக போயிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாம் லைனாக வந்து தானத்துக்கு போவாங்க. அப்போ அந்த மாதிரி போகும்போது கோசல நாட்டில் பிராமணர்கள் வசிக்கும் சாலா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த சாலா கிராமத்துக்கு போறாரு அன்னைக்கு. அங்க வந்து சாலா கிராமத்துல பிராமணன்ஸ் எல்லாம் வந்து கேள்விப்படுறாங்க புத்தர் வந்திருக்கிறாங்க, புத்தரோட சேர்ந்து சங்கத்தை சார்ந்த பிக்குகள்லாம் தானத்துக்கு வந்து. சரி நம்ம போய் புத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலா கிராமத்து பிராமணர்கள்லாம் வந்து புத்தரை வரவேற்று அவரை உட்கார வச்சு அவர் பக்கத்துல இவங்களும் உட்காந்துட்டு இந்த கேள்வியை கேட்குறாங்க. நன்னெறி என்றால் என்ன, நீங்க போதிக்கிறீங்க இல்லையா, நன்னெறி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ புத்தர் சொன்ன விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து நேரடியாக புத்தர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் நன்னெறியை பற்றி, ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போ புத்தர் வந்து இதுக்கு பதில் சொல்லும் பொழுது நேரடியா நன்னெறினா என்ன அப்படின்னு சொல்றதை விட நன்னெறி இல்லாதவை எவை அப்படின்னு சொல்றாரு. இப்போ நன்னெறியற்றவை எவை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுல
உடலால் செய்யக்கூடிய செயல்கள் 3, வாயால் பேசக்கூடிய 4 பேச்சுக்கள், அப்புறம் மனதால் நினைக்கக்கூடிய 3 சிந்தனைகள். ஆக மொத்தம் 10 செயல்களை நன்னெறியற்ற செயல்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுதான் நன்னெறியற்றவை. எப்பயுமே புத்தருடைய அந்த போதனைகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதிர்மறையில இருந்து ஆரம்பிக்கும். நம்ம பஞ்சசீலம் கூட எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வேற என்ன செய்யணுங்கிறது நேர்மறையா நம்ம அதுல இருந்து அர்த்தம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த நன்னெறினா என்ன அப்படிங்கிற கேள்விக்கும் புத்தர் கொடுக்குற பதில் அப்படிதான். எதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது நன்னெறி கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத 2வது பகுதியா சொல்லுவார். ஏன் அந்த மாதிரி எதிர்மறையா செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஹேபிட்ல இருக்கிறோமோ அதுல இருந்து நம்ம அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்தாதான் நம்ம நல்ல பழக்கங்கள் செய்ய முடியும். அப்போ அங்க அந்த காலகட்டத்துல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ தவறான விஷயங்களை அதை ஃபர்ஸ்ட் நிறுத்த சொல்றாரு. இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்ல முடியும் இல்லையா? அப்ப ஒரு பாத்திரத்திலே ஒரு அழுக்கான தண்ணி இருக்கு. அந்த இடத்துல நல்ல தண்ணியை நம்ம நிரப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அழுக்கு தண்ணியை எடுத்து கொட்டிடு. அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணியை நினைக்க முடியும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டுமே. மைண்டில் ஆல்ரெடி டிஃபால்ட்டா நமக்கு கண்டிஷன்டு அப்படிதான் நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் இப்படிதான் நம்மளுடைய சுற்றுச்சூழல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதன்படியே வளர்ந்துடும். இப்போ ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை நம்ம வெளியேற்ற வேண்டியிருக்கு. அப்போ எதெல்லாம் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல விஷயத்துக்கு நம்ம வர முடியும். அதனாலதான் ஸ்ட்ரைட்டாவே நல்ல விஷயங்கள் சொன்னா அதை விட எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இப்போ நன்னெறியற்றவை எவை அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இதுல உடலால் செய்யக்கூடியது ஆக்ஷன்ஸ், வாயால் பேசக்கூடிய ஸ்பீச், மனதால் நினைக்கக்கூடிய தாட்ஸ். அதாவது ஒரு மனுஷனுக்கு சிந்தனை, பேச்சு, செயல் அப்படின்னு 3 சொல்றாங்க. இந்த 3 தான் நம்ம சுத்தப்படுத்தணும். இந்த 3 நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல வாழ்க்கையில நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறது பௌத்தம். அப்ப எதெல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்னா, உடலால் செய்யக்கூடிய செயல்கள்ல 3 விஷயமும், பேச்சுல 4 விஷயமும், சிந்தனையில 3 விஷயம். ஆக மொத்தம் இந்த 10 விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒவ்வொன்றா என்னன்னு பார்ப்போம். செயல்கள், ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்ல 3 நன்னெறியற்ற செயல்கள் என்னென்ன அப்படின்னா, கொலை செய்தல், அதாவது பிற உயிர்களிடம் கருணை இல்லாம துன்புறுத்துதல். இது முதல் நன்னெறியற்ற செயல். அடுத்தது திருடுதல், பிறர் பொருட்களை திருட்டுத்தனமா தனதாக்கி கொள்ளுதல். இது 2வது நன்னெறியற்ற செயல். 3வது நன்னெறியற்ற செயல் ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபடுதல். அதாவது பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களுடைய பொறுப்பில் இருக்கும் பெண்களுடன் அவர்களுடைய அனுமதியின்றி உறவு கொள்ளுதல், திருமணமான அல்லது நிச்சயிக்கப்பட்ட பெண்களுடன் உறவு கொள்ளுதல். இதெல்லாமே ஒழுக்கமற்ற காம செயல்கள் அப்படின்னு புத்தர் அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார். இந்த 3மே நம்ம உடலால் செய்யக்கூடிய செயல்கள். ஒரு அடுத்தவங்களை தாக்குறது, துன்புறுத்துவது, அப்புறம் அடுத்தவங்க பொருளை போய் நம்ம எடுத்துட்டு வந்துடுறது, அப்புறம் ஒழுக்கமற்ற காம செயல், அதாவது பாடிலி பிளஷர், இந்த இன்பத்துக்காக செயல்களில் ஈடுபடுறது. இது எல்லாமே நன்னெறியற்ற செயல்கள். இது 3மே பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சசீலத்துல வந்துடுது. உயிர்வதை தவிர்த்தல், அடுத்தது அடுத்தவங்க பொருள் மீதான ஆசையை தவிர்த்தல், ஒழுக்கமற்ற காம செயல் தவிர்த்தல். 3மே நமக்கு பஞ்சசீலத்தில் இருக்கக்கூடியதுதான். ஸோ பஞ்சசீலம் தான் அடிப்படை. நன்னெறியும் பஞ்சசீலமும் ஒழுக்கமும் ஒன்னோட ஒன்று இணைந்து தான் வருது. அப்போ இந்த உடலால் செய்யக்கூடிய 3 விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நன்னெறியற்ற செயல்கள்ல சொல்றாங்க. இப்போ இதனுடைய எதிர்மறையும் நம்ம பார்த்தோம். உயிர்வதை தவிர்க்கிறதுங்கிறது அதுக்கு பதிலாக கருணையோட இருக்கிறது. அது நன்னெறி. நன்னெறியற்ற செயல் உயிர்வதை செய்யறது. நன்னெறி செயல் கருணையோட இருக்கிறது. நன்னெறியற்ற செயல் அடுத்தவங்க பொருளை திருடுறது. நன்னெறினா தானம், நமக்கு இருக்கிறது அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து அளிக்கிறது. நன்னெறியற்ற செயல் ஒழுக்கமற்ற காம செயல் தவிர்த்தல். அது ஒழுக்கமற்ற காம செயல் செய்தால் அது நன்னெறியற்ற செயல். அதே நன்னெறி அப்படிங்கிறது பகுத்தறிவு. அந்த இடத்துல பகுத்தறிவை பயன்படுத்தணும். அதனாலதான் அவ்வளோ டெபினிஷன். அது எந்த வகையான இப்போ ஏன்னா பிக்குகளுக்கு தான் பௌத்தத்துல ஒட்டுமொத்தமா காம செயல் தவிர்க்கணும் அப்படின்னு வரும். ஆனா
உபாசகா உபாசிகா, அதாவது சாதாரண லே புத்திஸ்ட் நம்மெல்லாம் பௌத்தத்தை பின்பற்றி அன்றாட வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா காமச்செயலை தவிர்க்கணும்னு கிடையாது. ஏன்னா இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறோம் இல்லையா? அப்போ எதெல்லாம் ஒழுக்கமற்ற காமச்செயலோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினேஷன் வருது. அப்போ இது ஒழுக்கமுள்ள காமச்செயலா இல்லை ஒழுக்கமற்ற காமச்செயலாங்கிறது நம்ம பகுத்தறிவு தான் அதை பிரிச்சு பார்க்கணும். இது அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறும் அந்த சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாறும் நம்ம அதுக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பஞ்சசீலத்தை பின்பற்றும் செயலாக மாறும். இதெல்லாமே வந்து அந்த 3 உடலால் செய்யக்கூடிய நன்னெறியற்ற செயல்கள். அப்ப இது எங்க வருது அப்படின்னா நமக்கு வந்து எண்வழி மார்க்கத்துல இது வந்துருது. எண்வழி மார்க்கத்துல ரைட் ஆக்ஷன், அதாவது நல்ல செயல், உடலால் செய்யக்கூடிய. அப்புறம் ரைட் லைவ்லிஹுட், அது நல்ல வாழ்வாதாரம். சம்ம கமெண்டோ அப்படி பாலியில சொல்லணும்னா சம்ம கமெண்டோ, அது ரைட் ஆக்ஷன். கம்மான கமா, கம்மா வந்து செயல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ சம்மானா நல்ல ஒரு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம்மா, சம்மாங்கிறது நல்ல, கமெண்டோ கம்மா செயல், நல்ல செயல், ரைட் ஆக்ஷன். அடுத்து சம்மா ஜீவிகா, அது வந்து ரைட் லைவ்லிஹுட், நம்மளுடைய வாழ்வாதாரம். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு பஞ்சசீலத்துல வரக்கூடிய விஷயங்கள் தான். அது வந்து நன்னெறியில வருது. இது எண்வழி மார்க்கத்துல வருது. அதுக்காக தான் நான் அதை லிங்க் கொடுக்குறேன். நம்ம வந்து ஒரு புத்திசம்ல ரைட்டியஸ்னஸ் பார்த்தோம். இந்த நல்லொழுக்கம் அது பஞ்சசீலத்துல வருது. பஞ்சசீலம்ங்கிறது எண்வழி மார்க்கத்துக்குள்ள வருது. இப்ப ஏன்னா பௌத்தம் அப்படின்னா ரொம்ப அது வாஸ்டா இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசுறாங்களே, இதுல நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தா, பௌத்தத்தை புரிஞ்சுக்க அது எல்லாமே சுருங்கி சுருங்கி வந்து எண்வழி மார்க்கத்தில் தான் முடிஞ்சிடும். ஸோ அந்த லிங்கை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து இதை கனெக்ட் பண்றேன். இப்போ பஞ்சசீலம்ங்கிறது வந்து நமக்கு எண்வழி மார்க்கத்தில் உள்ள ஒரு பகுதி தான். இப்போ ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், இது ரெண்டுமே வந்து உடலால் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லுது. அடுத்தது நன்னெறியற்ற பேச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பீச் போறோம். இதுல 4 நன்னெறியற்ற பேச்சுகள் சொல்றாரு. எது எது அந்த 4 அப்படின்னு? ஒண்ணு வந்து பொய் பேசுதல். அதையும் ஒரு புத்தருடைய வார்த்தைகள். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு சபையின் முன்னரோ அல்லது ஒரு கூட்டத்தின் முன்னரோ அல்லது ஒரு குடும்பத்திலோ அல்லது ஒரு சங்கத்திலோ சாட்சி சொல்ல அழைக்கும் போது தன்னுடைய சுயநலத்திற்காக அல்லது தனக்கு வேண்டியவர்களின் நலனுக்காக உண்மைக்கு புறம்பாக தனக்கு தெரியாததை தெரிந்தது போலவோ அல்லது தெரிந்ததை தெரியாதது போலவோ அல்லது தான் பார்க்காததை பார்த்தது போலவோ அல்லது பார்த்ததை பார்க்காதது போலவோ கூறுபவர்கள். அதாவது பொய். நமக்கு தெரியும் அது உண்மை கிடையாதுன்னு, ஆனாலும் நம்ம வந்து அதை மாத்தி ஒரு விஷயத்துல சாட்சி சொல்றோம் அந்த இடத்துல. ஏன்னா நம்மளுடைய சுயநலத்துக்காக அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களோட சுயநலத்துக்காக சொல்றோம் அப்படின்னா இது வந்து நன்னெறியற்ற பேச்சு, பொய் பேசுறது. அடுத்தது புறம் பேசு. அதாவது ஒருத்தவங்களை பத்தி அவங்க இல்லாத இடத்துல இன்னொருத்தவங்க கிட்ட போய் மாத்தி பேசணும். அப்போ ஏன்னா அவங்க கேட்குறவங்க வந்து சுவாரஸ்யமா கேட்பாங்கங்கிற காரணத்துக்காகவே நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உண்மையை திருச்சி பேசுறது. இப்போ இது வந்து ஒற்றுமையை குலைக்கும், பகைமையை வளர்க்கும். இங்க ஒன்றும் அங்க ஒண்ணுமா திருச்சி பேசுறதுல மகிழ்ச்சி அடையிறோம். அதெல்லாம் வந்து நன்னெறியற்ற பேச்சுல ரெண்டாவது புறம் பேசுறது. ஒரு இடத்துல கேட்கறத இன்னொரு இடத்துல அந்த இடத்துல இருக்கவங்களோட கேட்கறவங்களோட கவனத்தை ஈர்ப்பதற்காக திருத்து பேசுறது. அதையே இன்னொரு இடத்துல வேற மாதிரி பேசுவாங்க. இப்ப பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறவங்க அந்த கூட்டம் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த பேசிட்டு இன்னொரு கூட்டத்துல வேற ஒருத்தவங்க கூப்பிட்டு அந்த இடத்துல போய் இன்னொரு மாதிரி பேசி அவங்க கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்க. ஆக மொத்தம் இந்த சிந்தனை ஒரு கான்செப்ட் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி மனிதர்கள் தான் வந்து புறம் பேசுபவர்கள். அப்ப இவங்க போய் ஒரு கூட்டத்துல வந்து அந்த கூட்டத்துக்கு சாதகமா பேசி இன்னொருத்தவங்களை பத்தி பகைமையை வளர்த்து விடுறது. அந்த இடத்துல இன்னொரு இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்கள பத்தி தப்பா சொல்லி பகைமையை வளர்க்குறது. ஆக மொத்தம் ஒற்றுமையை வந்து குலைக்கிற வகையில இது வந்து நம்ம நிறைய அரசியல்வாதிகள் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இதை சந்திப்போம். ஸோ இதை வந்து ஒரு பௌத்தர் வந்து இதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய அறிவு வளர்த்துக்கணும். ஸோ பௌத்தம் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை திருத்திக்குது, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்தது இன்னொருத்தவங்க இந்த மாதிரி செய்யறாங்கனாலும் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி
அந்த இடத்துல நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு பகுத்தறிவையும் கொடுக்குது. ஆக மொத்தம் இந்த ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பகுத்து அறியக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கறது தான் பௌத்தம். அந்த பகுத்தறிவை வளர்த்துக்கு கொள்ளக்கூடிய டெக்னிக் தான் நமக்கு வந்து புத்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ இரண்டாவது வந்து புறம் பேசுதல். இது வந்து நன்னெறியற்ற பேச்சு. மூணாவது என்னன்னா காயப்படுத்தும் சொற்கள், அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய சொற்கள். அடுத்தவங்களை கோவப்படுத்துறதுக்காகவோ அல்லது காயப்படுத்துறதுக்காகவோ அந்த நோக்கம் அவங்களை கோவப்படுத்தணும், இல்லைன்னா காயப்படுத்தணும், இல்லைன்னா அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கோம், ஆனா நம்ம போயிட்டு வேற மாதிரி சொல்லி அவங்களோட கவனத்தை சிதறடிச்சு அவங்கள பாதிப்புக்கு ஏற்படுத்துறது. இந்த மாதிரியான வகையில கடுமையான சொற்களை பயன்படுத்துறது வந்து இது ஒரு மூன்றாவது நன்னெறியற்ற பேச்சு. பிறரை காயப்படுத்தும் வகை, அவங்க கோவப்படுத்துறதுக்காகவே நம்ம சொல்றது. நாலாவது வந்து வெட்டி பேச்சு. எந்த ஒரு பயனும் இல்லாம அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொழுதுபோக்குக்காக உண்மையை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அது யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு யோசிக்கிறது கிடையாது. சட்டத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றியும் கவலைப்படாம, யாருக்கும் எந்த லாபமும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா ஊதி பெருசி பேசி டைமை வந்து வேஸ்ட் பண்றோம். இது வெட்டி பேச்சு. இது வந்து நான்காவது நன்னெறியற்ற பேச்சு. ஆக மொத்தம் இந்த நன்னெறியற்ற பேச்சுக்கள்ல 4 வருது. ஒன்று பொய் பேசுறது, புறம் பேசுறது, கடுஞ்சொல் பேசுறது, வெட்டி பேச்சு பேசுறது. இந்த 4மே வந்து நம்ம செய்யக்கூடாது ஒரு பௌத்தர். இதுவுமே வந்து என் வழி மார்க்கத்தில் தான் உள்ள வருது. எங்க வருது? ரைட் ஸ்பீச், சம்மா வாச்சா. வாச்சானா பேசுறது, சம்மான சிறந்த. ஸோ சிறந்த பேச்சு அப்படி கீழே ரைட் ஸ்பீச் என் வழி மார்க்கத்தில் வந்து. ஆக மொத்தம் இந்த நம்ம பார்த்த 2 விஷயங்கள், அதாவது உடலால் செய்யக்கூடிய நன்னெறியற்ற செயல்களும் வாயால் பேசக்கூடிய நன்னெறியற்ற பேச்சுக்களும், அதுல வந்து 3, அதுல ஒரு 4, ரெண்டு சேர்த்து எல்லாமே வந்து பஞ்சசீலத்துக்கு கீழே உள்ளடங்கிடுது. அப்போ அந்த பஞ்சசீலம் வந்து என்வழி மார்க்கத்துக்குள்ள வந்து உள்ளடங்கிடுது. ஓகே, அடுத்தது வந்து 3 நன்னெறியற்ற சிந்தனைகள். எது அப்படின்னா பேராசை. அடுத்தவங்க உடைமைகள் எல்லாமே என்னோடதா இருக்கணும் அப்படிங்கிற பேராசை. இது வந்து உடைமைகள் மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும், அது ஒரு பதவியா இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரை, நல்ல புகழ் எதுவா இருந்தாலும் அதை நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு பேராசை. இது ஒரு நன்னெறியற்ற சிந்தனை. இது நம்ம மைண்ட்ல வர்றது தானே, அதை எடுத்துக்கணும் அப்படின்னு. அடுத்தது கொடூர புத்தி. தன்னை சுற்றி உள்ளவங்க அழிஞ்சிடணும் அப்படிங்கிற அதுல ஒரு பிளஷர், ஒரு குரூர திருப்தி இருக்கும். அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு கொடூர புத்தி. இது ஒரு நன்னெறியற்ற சிந்தனை. மூணாவது தவறான புரிதல். அதாவது எது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். ஒரு 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 இடத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேர் சண்டை போட்டு எப்படியோ போட்டுன்னு போறது வந்து நடுநிலைமை கிடையாது. நடுநிலைமைங்கிறது பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறது தான் நடுநிலைமை. ஆக்சுவலா நடுநிலைமையை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நடுநிலைமைனா 2 பேரும் அது அவங்க பிரச்சனை, அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, நம்ம அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தலையிடக்கூடாது. அப்படி போயிட்டோம்னா நம்ம வந்து நியாயமா நடந்துக்கிறோம். அப்படி கிடையாது. நியாயம்ங்கிறது யார் அங்க பாதிக்கப்படுறாங்க, எது உண்மைன்னு நம்ம அங்க பார்க்கணும். அதுல கொஞ்சம் சிரத்தை எடுத்து பார்க்கணும். அது நமக்கு வந்த பிரச்சனையா நம்ம நினைக்கணும். அதுதான் கருணை. அடுத்தவங்க பிரச்சனைய நம்ம பிரச்சனையா நினைக்கிறதுக்கு பேர் தான் கருணை. அப்ப அந்த கருணையோட ஒரு விஷயத்தை அணுகணும் போது அதுல எது உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியணும். அதுதான் பகுத்தறிவு. இதுல எந்த இடத்துல நியாயம், யார் பாதிக்கப்படுறாங்களோ, யாருக்கு மேல அநீதி இருக்கோ அவங்க பக்கம் நம்ம நின்று நியாயத்தை நிலைநாட்ட ட்ரை பண்ணணும். அப்ப அதுல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். இதுதான் அந்த ரைட் வியூ, அந்த சரியான கண்ணோட்டம். இப்போ எது நியாயம் அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாம தவறான கண்ணோட்டமோ தவறான அபிப்பிராயம் நம்மளா நினைச்சுக்கிறது அப்படியோ, அல்லது தானம், தியாகம், துறவு வாழ்க்கை, நற்செயல்கள் இதை பற்றி எந்த நம்பிக்கையும் கிடையாது, இதெல்லாம் வேஸ்ட், இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதே டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி நல்ல செயல்கள் செஞ்சா நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படை கான்செப்டை பத்தியே கவலைப்படாம அல்லது அதை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிறது ஒரு நன்னெறியற்ற சிந்தனை தான். இதை பத்தின ஒரு என்ன பௌத்தம் சொல்லுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாம இருக்காங்க பாருங்க, அதெல்லாமே நன்னெறியற்ற சிந்தனைக்காக தான் வருது. அப்ப இந்த 3மே வந்து நன்னெறியற்ற சிந்தனை: பேராசை, கொடூர புத்தி, தவறான புரிதல். இதுல பேராசை அப்படிங்கிறது ஆல்ரெடி பஞ்சசீலத்துல வந்துருக்கு. அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது பானா அதின்னதான அவருக்கு.
அடுத்தது கொடூர புத்தி, அடுத்தவங்களை துன்புறுத்துறது, அல்ல அடுத்தவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கணும்னு நினைக்கிறது, அது கொடூர புத்தியா, அதுவுமே வந்து பஞ்சசீலத்துக்குள்ளே வந்துருது. பானாத்தி பார்த்தா அடுத்தவங்களை துன்புறுத்து. இப்போ இதுல இருக்கிறது புது விஷயம் என்ன அப்படின்னா, தவறான புரிதல், ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் கான்செப்ட், தவறான வியூ. இதுதான் வந்து என் வழி மார்க்கத்துல எங்க வருதுன்னா, த ரைட் வியூ அப்படிங்கிற கீழே வருது. எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் உண்மையான புரிதல் கொண்டு வர்றது தான் அந்த ரைட் வியூ. அப்போ நமக்கு அந்த என் வழி மார்க்கத்தை சுத்தி சுத்தி பார்த்தோம்னா, இந்த நன்னெறி அப்படிங்கிறது நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் எல்லாமே நன்னெறி. அந்த நன்னெறி எல்லாமே என் வழி மார்க்கத்துல வருது. ஆக மொத்தம் பஞ்சசீலம் என் வழி மார்க்கத்துக்கு உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ரைட் வியூ அப்படிங்கிறது தான் பௌத்தத்துல வந்து உயர்ந்த ஞானம். அந்த ஞானத்தை அடையணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து எல்லா புத்திஸ்டுமே வந்து பௌத்தத்தை பிராக்டிஸ் பண்றோம். இந்த புத்த நிலை அப்படிங்கிறதுமே இந்த ரைட் வியூ தான். எந்த ஒரு விஷயத்திலையும் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம கண்ணுக்கு அது தெரியுது அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு சில பயிற்சிகளை நம்ம மனசுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பயிற்சிகள் தான் என் வழி மார்க்கம் கொடுக்குது. உண்மைத்தன்மை தெரிஞ்சிச்சுனாலே அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. நம்மளும் பிரச்சனைக்குள்ள மாட்ட மாட்டோம். நம்மளும் அடுத்தவங்க பிரச்சனைக்கும் போக மாட்டோம். நிறைய சமயத்துல இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே அதனோட உண்மைத்தன்மை தெரியாதனால தான். அதுக்கப்புறம் நம்ம ஐயோ அப்படியா, நீ அப்படி சொன்னியா, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம அதை மன்னிப்பு கோர ஒரு சூழல் ஏற்படுது. இல்லைன்னா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுற சூழல் வரும். ஓ, நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, தப்பா நினைச்சிட்டோமே, இடத்துல தப்பா செஞ்சுட்டோமே. இந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்வையோ அல்லது அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு ஃபீலிங்கோ அல்லது நமக்குள்ளே ஒரு வருத்தமோ இல்லை நமக்கு ஒரு பாதிப்பும் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் வியூ, எல்லா விஷயங்கள்லையும் நம்ம சரியான கண்ணோட்டத்தை நம்ம வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இதுக்கு என் வழி மார்க்கம் உதவி செய்யுது. இப்போ இந்த என் வழி மார்க்கத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 விஷயம் வந்து நன்னெறிகளா இருக்கு. எது எது நம்ம பார்த்தது தான். இப்போ வந்து உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள் 3, ரைட் ஆக்ஷன், அது ரைட் லைவ்லிஹுட், அது கீழே வந்திருக்கு. அடுத்தது நம்ம பேச்சுல நமக்கு வந்து 4 விஷயம் பார்த்தோம். அந்த 4 விஷயம் ரைட் ஸ்பீச்ல வந்து. அப்புறம் சிந்தனைகள்ல 3, அந்த 3 சிந்தனைகள்லையும் ரைட் வியூல வந்துருக்கு. அப்ப இந்த ரைட் வியூ, ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், இந்த 4 நன்னெறிகள் இது வந்து என் வழி மார்க்கத்துக்குள்ளே வருது. அப்ப மிச்சம் 4 என்ன அப்படின்னா, இந்த 4 நன்னெறிகளை நம்ம அடையறதுக்கு 4 வழிமுறைகள் தான் உள்ள வருது. இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கண்ணோட்டம் கிடைக்கணும், நான் வந்து நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன், நமக்குள்ள ஒரு நோக்கம் வரணும். அப்பதான் இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பௌத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை நம்ம பின்பற்றலாமே, அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு அந்த இன்டென்ஷன், அதுதான் வந்து ரைட் இன்டென்ஷன். அது என் வழி மார்க்கத்துல ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதி. அது இருந்தால் தான் நம்ம இந்த என் வழி மார்க்கத்துக்குள்ளே நுழையும். உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து என் வழி மார்க்கம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் ரைட் வியூவில் சேர்த்தோம். அதுக்கப்புறம் இந்த முயற்சி எடுக்கிறோம் இல்லையா, இந்த நோக்கம் எடுத்த உடனே அதுக்கு ஒரு முயற்சி, அதை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல பேச்சு பேசணும், நம்மளுடைய ஸ்பீச் வந்து எப்படி இருக்கு, நம்ம வந்து அதை கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம தீர்மானங்களை எடுத்து அதற்கான முயற்சியை போடுறது, இதுதான் ரைட் எஃபர்ட். அதுக்கப்புறம் அதுல கவனமா இருக்கும். நம்ம வந்து உடனே உடனே நம்ம முடிவெடுத்த உடனே நம்ம நல்ல பாதையில போயிடுவோம்னு உத்தரவாதம் கிடையாது. நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம். அன்னைக்கு ஃபுல்லா போய் பேசாம கூட இருக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு சூழல்ல நம்மளையும் அறியாம நம்ம போய் பேசிடுவோம். திடீர்னு நம்மளையும் அறியாம ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அது அடுத்தவங்களை காயப்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ ரொம்ப கவனமா இருக்கும். கான்சென்ட்ரேஷன், ரைட் கான்சென்ட்ரேஷன். இதை பழக பழக ஒவ்வொரு விஷயமும் நம்ம மைண்டை தாண்டி எந்த ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு இமீடியட்டா நம்ம மைண்ட் ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணிட்டு சரியான வழிமுறையிலேயே நம்மளை கொண்டு போகிறதுக்கான ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுத்துரும். இதுதான் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த ரைட் மைண்ட்ஃபுல்னஸை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் வியூ கிடைச்சிடும், சரியான கண்ணோட்டம் கிடைச்சிடும். சரியான கண்ணோட்டம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எந்த பிரச்சனையிலையும் நம்ம மாட்டிக்காம அடுத்தவங்களையும் பிரச்சனைக்கு உள்ளாக்காம இந்த ஒரு சமூகத்துல சந்தோஷமா எல்லாருமே வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற இந்த லைஃப் ஸ்டைலோட ஃபார்முலா தான் புத்திசம். இந்த எல்வழி மார்க்கத்துல 4 விஷயம் வந்து நன்னெறிய சொல்லுது, 4 விஷயம் அதை அடையறதுக்கான வழிமுறையை சொல்லுது. ஓகே, அதனாலதான் அதை 3 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஷீல, அதாவது ஒழுக்கம். அதுக்கப்புறம் தியானம், மைண்டை வந்து ட்ரெயின் பண்றது. அதுக்கப்புறம் நமக்கு அறிவு கிடைக்கும், ரைட் வியூ கிடைக்கும். இந்த ரைட் வியூ கிடைச்சாதான் ரைட் இன்டென்ஷனே வரும். பௌத்தத்தை பத்தின ஓரளவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தாதான் சரி பௌத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே, அதை பார்க்கலாமேன்னு ஒரு இன்டென்ஷன் வரும். அப்ப அது ரெண்டுமே கனெக்டட். ரைட் வியூ அண்ட் ரைட் இன்டென்ஷன் வந்து அறிவு சார்ந்தது.
ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட்ன்றது ஒழுக்கம் சார்ந்தது. ரைட் எஃபர்ட், அந்த இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும், இதை முயற்சி செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் மனசு சார்ந்தது. இது வந்து நம்ம தியானம் பண்றதன் மூலம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து நன்னெறி பெற்ற செயல்கள் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. ஸோ உடலால் செய்யக்கூடிய 3 செயல்கள், வாயால் பேசக்கூடிய 4 பேச்சுகள், மனதால் நினைக்கக்கூடிய 3 சிந்தனைகள், இந்த 10 நன்னெறியற்ற செயல்கள் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்பனா இதுக்கு ஆப்போசிட் என்ன? நன்னெறி எது அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான், சேம். உடலால் செய்யக்கூடிய 3 நல்ல செயல்கள், வாயால் பேசக்கூடிய 4 நல்ல பேச்சுக்கள், மனதால் நினைக்கக்கூடிய 3 நல்ல சிந்தனைகள், அது வந்து நன்னெறி. மொத்தம் அதே 10 தான். இது அப்படியே ரிவர்ஸ்ல வரும். 3 நன்னெறி உள்ள செயல்கள் நம்ம பார்த்தோம். கொலை செய்தல், கொலை செய்யாதது. தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு பிற உயிர்களிடம் அன்பையும் கருணையும் செலுத்துது. இதுதான் அசோகர் பண்ணது. இந்த ஆயுதங்கள்லாம் அவர் வந்து புறக்கணிச்சுட்டு போரே வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு மன்னர் உலகத்திலே அப்படின்னா அசோகர் தான். அதுக்கு காரணம் பௌத்தம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 300 ஆண்டுகள் மௌரிய பேரரசு நடந்தது. இந்த 300 ஆண்டுகளும் வந்து படையே எடுக்காம அண்டை நாடுகளை வந்து தன் வயப்படுத்தி, இது வந்து தம்மத்தினால் வயப்படுத்தி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசை கட்டமைச்சிருந்தாரு மௌரிய பேரரசு. அதுக்கு அன்பு தான் காரணம். அன்பும் கருணை, ஆயுதம் வந்து அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நன்னெறியுள்ள செயல். அடுத்தது திருடாமல் இருத்தல். நம்ம திருடுதல் வந்து நன்னெறியற்ற செயல். இல்லை, திருடக்கூடாது. திருடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லாம நம்ம தானமாகவும் கொடுக்கணும். அடுத்தவங்க பொருள் திருட்டுத்தனமா நமக்கு எடுத்துக்கணும், நம்ம அதை எடுத்து நமக்காக மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லாம நமக்கு அளிக்கப்பட்டதை மட்டும் வச்சுட்டு நேர்மையா வாழ்றது. இப்போ ஒரு லஞ்சம் வாங்குறது கூட திருடுறதுக்கு சமம் தான் அது. ஏன்னா அது தனக்கு அளிக்கப்பட்டது கிடையாது, நமக்கு கிடைக்கிறது சம்பளம். அதுக்கு தாண்டி நம்ம ஒரு விஷயத்த லஞ்சமா வாங்குறோம் அப்படின்னா அது தனக்கு அளிக்கப்பட்டதை தாண்டி நேர்மையற்ற செயல். அது வந்து ஒரு பௌத்தர் செய்யக்கூடாது. அப்புறம் ஒழுக்கமற்ற காம செயல்களை தவிர, ஒழுக்கமற்ற காம செயல்கள் எப்படி அதை டெஃபின் பண்றது அப்படின்னா அது புத்தர் கொடுத்த டெஃபினேஷன். பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்கள் பொறுப்பில் இருக்கும் பெண்களுடன் அவர்களுடைய அனுமதியின்றி உறவு கொள்ளுதல், திருமணமான அல்லது நிச்சயிக்கப்பட்ட பெண்கள் உறவு கொள்ளுதல் ஆகியவற்றை செய்யாமல் இருப்பவர்கள். இப்ப இந்த ஒழுக்கமற்ற காம செயல்கள் பத்தி சொல்லும்போது கூட இப்ப எப்படின்னா அது அதுவுமே பஞ்சசீலத்துக்குள்ளே வந்துடும். பஞ்சசீலம்ங்கிறது வந்து நம்ம காமேசு மிச்சாச்சார அப்படின்ற அந்த பஞ்சசீலத்துல ஒரு சீலம், அது 3வது சீலம். இந்த 3வது சீலம் வந்து ஒழுக்கமற்ற காமச்செயல். ஒழுக்கமற்ற காமச்செயல்ங்கிறது எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க வந்து தானே முன் வந்து அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது தப்பா? அது எப்படி ஒழுக்கமற்ற காமச்செயல் ஆகும்? அடுத்தவர்கள் மனைவியை போய் அடைய நினைக்கிறது வந்து ஒழுக்கமற்ற காமச்செயல், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வந்து எப்படி ஒழுக்கமற்ற காமச்செயல் ஆயிடும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப எப்படிதான் டிஃபைன் பண்றது? அதே மாதிரி இன்னொன்று எடுத்துட்டீங்கன்னா, இப்போ திபெத்தில் கூட ஒரு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இது கலாச்சாரத்துக்கு மாறும் வேற இந்த செயல்கள். இப்போ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி பழகினா அது தவறு, அது ஒழுக்கமற்ற காமச்செயல். ஆனா இதே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் டேட்டிங் போவாங்க. அவங்க திருமணத்துக்கு பிறகு அந்த லாயலா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மதிப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் டேட்டிங் போறது வந்து ஒரு தவறுன்னு கிடையாது. ஆனா இங்க வந்து டேட்டிங் போறது வந்து ஒரு ஒழுக்கமற்ற செயலா நம்ம பார்க்கறோம். அப்ப எப்படி இதை வந்து ஒழுக்கமற்ற செயல்னா, பௌத்தம் பொறுத்த வரைக்கும் அது யூனிவர்சல், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். அப்படி இருந்தால் தான் அது பௌத்த கோட்பாடு. அப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறிச்சுன்னா அப்ப கன்ஃபியூஷன் ஆயிடும் இல்லையா? அப்புறம் திபெத்ல வந்து ஒரு கலாச்சாரம் அங்க என்ன அப்படின்னா, அங்க வந்து ஒரு ஃபேமிலியில பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்துல இருக்கு. ஏன்னா அது அந்த கலாச்சாரம் அவங்களுக்கு எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த அவங்களுடைய ரிசோர்சஸ், அவங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப குறைவு. அந்த வருமானம் குறைவான வருமானத்துல ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா அங்க வந்து திருமண செலவுகள் அதிகம் இருக்கக்கூடாது, பல குடும்பங்கள் பிரிஞ்சு நிறைய செலவுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கலாச்சாரம் டெவலப் ஆகி அங்க வந்து ஒரு பெண் தான் இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள. மித்த அந்த சகோதரர்கள் எல்லாருமே அந்த ஒரு பெண்ணுக்கான கணவர்களா இருப்பாங்க. இது திபெத் கல்ச்சர். நீங்க அது வந்து இதுல கூட நெட்ல கூட பார்க்கலாம். அப்போ அது வந்து அப்போ ஒழுக்கமற்ற, அதே இது வந்து நம்ம நாட்டில் நடந்தால் அது வந்து ஒழுக்கமற்ற காம செயலாயிடும். ஏன்னா சகோதரருடைய மனைவியை வந்து இன்னொரு சகோதரர் வந்து உறவு கொண்டாங்கன்னா அது ஒழுக்கமற்ற காம செயல். அப்போ இதை எப்படி
நம்ம வந்து டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பஞ்சசீலத்துக்குள்ளே தான் இருக்கு இதுக்கான பதிலும். ஒழுக்கமற்ற காமச்செயல்ங்கிறது 3வது பஞ்சசீலம். நீங்க அதுல மிச்சம் இருக்கிற 4 பஞ்சசீலத்தை பொருத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஃபிட்டின் ஆயிடும். ஒரு காமச்செயலை ஒழுக்கமற்ற காமச்செயலா அல்லது அது அனுமதிக்கக்கூடிய காமச்செயல் தானா அப்படின்னு. ஏன்னா காமச்செயல்ங்கிறது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தேவைப்படுது. அது ஒரு பிசியாலஜி. அந்த உயிரினம் காமச்செயலில் ஈடுபட்டா மட்டும்தான் அது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்பதான் அதனுடைய அந்த ஸ்பீஷீஸ் கண்டினியூ ஆகும். உயிர்களே வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்த காமச்செயல் அவசியப்படும். அப்ப இதை வந்து பிரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, முதல் பஞ்சசீலம் என்ன? அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது. அப்போ யாரையும் துன்புறுத்தி இந்த காமச்செயல் இருக்கணும்னா அதை நம்ம தவிர்க்கணும். இப்போ இங்கதான் அவங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு காமச்செயலில் ஈடுபடும். ரேப்பு, அப்டக்ஷன், அடுத்து கடத்திட்டு வர்றது, ஆட்கடத்தல், இதெல்லாம் வந்து அதுல வருது. குழந்தைகள் மேல வந்து காமச்செயலில் ஈடுபடுறது, இதெல்லாமே வந்து அது துன்புறுத்துதல். அப்போ பிறரை துன்புறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது. இப்ப ஒரு பெற்றோருடைய பெண்ணை வந்து நம்ம அவங்க பெற்றோருடைய அனுமதி இல்லாம ஒருத்தன் வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றான் அல்ல உறவு கொள்ள ட்ரை பண்றான் அப்படின்னா அது வந்து பெற்றோரை துன்புறுத்துது. அந்த பெண்ணையுமே அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கேரியர், அவங்களுடைய லைஃப்பை வந்து அது பாதிக்கக்கூடிய வகையில இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது. அப்போ முதல் அஹ், பஞ்சசீலத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இது வந்து யாரையும் துன்புறுத்தும் வகையில் இருந்துடக்கூடாது. மனதாலேயோ அல்லது உடலாலேயோ அது துன்புறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது அப்படின்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அடுத்தவங்களுடைய அஹ், உடைமையா இருந்தா அதை நம்ம அனுபவிக்க கூடாது இல்லையா? அது வந்து அதின்னதான 2வது பஞ்சசீலம். அப்ப இது வந்து பிறருடைய மனைவி. அப்போ இல்ல ஒரு பெற்றோருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண். பெற்றோரோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பெண்ணா அந்த பெண்ணுக்கான அனைத்து தேவைகளையும் பெற்றோர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அது அவங்க பெற்றோர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணை வந்து பெற்றோருடைய அனுமதி இல்லாம நம்ம அணுகிறதே ஒரு ஒழுக்கமற்ற காம செயல் தான். இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுடைய உடைமை அது. அப்ப இது வந்து அடுத்தவங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தவங்களால் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி, அடுத்து பெற்றோர்களுடைய கண்ட்ரோல். அதுதான் புத்தர் வந்து ரொம்ப கிளியரா வந்து இந்த இடத்துல அவருடைய பேருரைகள்ல சொல்றாரு. ஸோ இது வந்து அதின்னதான பஞ்சசீலம் கீழே வந்து 3வது பஞ்சசீலம் தான் நம்மளுடைய காமர்ஸ். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ஒழுக்கமற்ற காமர்ஸ். 4வது பஞ்சசீலம் என்ன? பொய் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த காமச்செயல் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுத்துச்சுன்னா அது ஒழுக்கமற்ற காமச்செயல். இப்போ நமக்கு வந்து புரியும். இப்போ திபெத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த அவங்க இன்னொரு சகோதரருடைய தன்னுடைய சகோதரருடைய மனைவியோட அவர் வந்து உறவு கொண்டு வச்சுட்டாருன்னா அவர் வந்து வெளியில வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அது அந்த கல்ச்சர்ல அது நார்மல். ஆனா பொய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஒழுக்கமற்ற செயல். இங்க டெபினிஷன் ஃபிட் ஆயிடும். அடுத்தது 5வது பஞ்சசீலம் என்ன? போதை. ஸோ நம்மளுடைய மைண்டை வந்து சோபரா, அதாவது சரியான ஒரு சிந்திக்கக்கூடிய சக்தியில இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு காமச்செயலில் ஈடுபட்டோம்னா அது ஒழுக்கமற்ற காமச்செயல் கீழே வராது. ஆனா அதே வந்து ஒரு போதைப் பொருள் அடிமையாகிடுச்சுன்னா எல்லா பஞ்சசீலத்தையுமே வந்து மீறிடுவோம் நம்ம. போதைப் பொருள் வந்து வஸ்ட். அதனாலதான் அது 5வது பஞ்சசீலம். இந்த 5வது பஞ்சசீலத்தை மீறினான்னா 4 பஞ்சசீலமும் ஆட்டோமேட்டிக்கா அடி வாங்கிடும். அப்போ ஒரு பௌத்தருக்கு வந்து மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து போதை பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது தான். இது அடிப்படை. ஏன்னா நம்மலாம் வந்து மனசாட்சிப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனசு தான் நம்மளை ஆட்சி செய்யுது. வெளியில இருந்து எதையும் நம்மளை ஆட்சி செய்யல. அப்ப நம்மளுடைய மனசு தான் நம்மளை ஆட்சி செய்யுதுன்னும் போது அந்த மனசை வந்து ஒரு போதைப் பொருள் தடுமாற வச்சிருச்சுன்னா அப்ப நம்மளை வந்து தடுமாற வச்சுக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்மள அப்புறம் ஆட்சி செய்யக்கூடிய மனசையே நம்ம காலி பண்ணிடுறோம். அப்ப நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த 5வது. ஸோ அப்போ 5வது பஞ்சசீலம். அப்போ ஒரு ஒழுக்கமற்ற காமச்செயல் அப்படிங்கிறத இந்த டெஃபினேஷனுக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ ஆக மொத்தம் பஞ்சசீலம் தான் அடிப்படை. பஞ்சசீலத்துக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நன்னெறியோட நம்ம வாழ்க்கையை நடத்திட முடியும். ஓகே. ஸோ அடுத்தது 4 நன்னெறி உள்ள பேச்சுக்கள். நம்ம எதெல்லாம் நன்னெறியற்ற பேச்சுக்கள்னு பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட் இங்க வருது. பொய் பேசுறது தவிர்க்கிறது. அதே தான். ஒரு சபையின் முன்னரோ கூட்டத்தின் முன்னரோ எப்படி நம்ம பொய் சொல்லக்கூடாதோ அதுக்கு அதே மாதிரி பொய் சொல்லாம நம்ம வந்து உண்மையை பேசுறது தான் வந்து நன்னெறியுள்ள பேச்சு. அப்புறம் புறம் பேசுதல தவிர்க்கும். ஒற்றுமையை வந்து மேம்படுத்தும் வகையில் நம்மளுடைய பேச்சு இருக்கும். அடுத்தது காயப்படுத்தும் சொற்களை நம்ம தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பேசுறது எல்லாமே குறையற்றதா இருக்கும்.
அதுல வந்து உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருக்கக்கூடாது. உண்மை இருக்கணும், இனிமையா இருக்கணும், நட்புடையதாகவும் இருக்கணும், இதயம் கனிந்த சொற்களா இருக்கணும், நாகரிகமான வார்த்தைகள். பௌத்தர்கள் வந்து நம்ம வந்து ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்தக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து நாகரிகமான வார்த்தைகளா இருக்கணும். இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம பை டிஃபால்ட் கெட்ட வார்த்தைகளை பேசி பழகிட்டா கூட அதை வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லா, அதனால தான் மைண்ட்ஃபுல்னஸ், கவனத்தோட அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாளடைவில் அது நமக்கு பழகிடும். நம்ம அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ நம்ம பேசுறது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் வரவேற்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து வெட்டி பேச்சு பேசக்கூடாது. இப்போ வந்து நம்ம பேசுறது அடுத்தவங்களை வந்து என்லைட்டன் பண்ணணும், இல்லுமினேட் பண்ணணும், அவங்களுடைய அறிவு கண்களை திறக்கும் வகையில் இருக்கணும், அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து நல்ல பேச்சு கீழே வருது. ஸோ அப்போ உண்மை பேசணும், யாரை பத்தி புறம் பேசாம நேருக்கு நேர் பேசிடணும், இனிமையா பேசணும், பயனுள்ளதாகவும் பேசணும். இதனாலும் நல்லது. அகைன் இதுவுமே வந்து சம்மா வாச்சா அப்படிங்கிற கீழே பஞ்சசீலத்திலே வந்துருது. பொய் பேசுறதை தவிர்க்கிறது அப்படின்னு சம்மா வாச்சால வரும். நன்னெறி உள்ள சிந்தனைகள் என்ன? நம்ம பேராசை, கொடூர புத்தி, அப்புறம் தவறான புரிதல், இதெல்லாம் வந்து நன்னெறியற்ற சிந்தனைகள். இப்போ பேராசை இல்லாம நம்ம வந்து இருக்கிறதும், கொடூர புத்தி இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடணும், அவங்க ஏதாவது பாதிச்சா நமக்கு சந்தோஷமா, அப்படி இல்லாம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். இதுதான் பௌத்தத்துல வந்து முதித்தான்னு சொல்றது. அடுத்தவங்களோட சந்தோஷம் நம்மளுடைய சந்தோஷம். அப்போ நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருமே அமைதியாகவும் இன்பமாகவும் பாதுகாப்பாகவும் பகை உணர்வு இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம போய் அதை சமாதானப்படுத்த முயற்சி செய்யணும். பகை உணர்வு இல்லாம, அடக்குமுறை இல்லாம. அங்கதான் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை அடக்குறான், ஒரு அநியாயம் நிகழ்த்துறான் அப்படின்னா அங்க போய் அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். அவங்க சரி பண்ணி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது வந்து நன்னெறி உள்ள சிந்தனை. அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தின சரியான புரிதல், ரைட் வியூ, அது என் வழி மார்க்கத்தில் வருது. ஸோ இதெல்லாம் தான் நன்னெறி அப்படின்னு புத்தர் வந்து முடிக்கிறார் அந்த சாலா கிராமத்து பிராமணர்கள் கிட்ட. நன்னெறினா என்ன? இதுதான் நான் கூறும் நன்னெறி உள்ள செயல்கள், நன்னெறியற்ற செயல்கள் அப்படின்னு கிளியரா சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கான டாபிக் வந்து நன்னெறி. சரி, ரைட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து பௌத்த வாழ்வியலை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதில் பௌத்த வாழ்வியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அது நம்மளால பின்பற்ற முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் இதை கேட்டுட்டு இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வியல்ல இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நம்ம இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சு, கேக்குதா? ஓகே. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கவனமா, அதுல நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, இது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும், நம்ம என்ன பேச போறோங்கிறது நமக்கு தெரியணும், நம்ம என்ன செய்ய போறோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணணும். எடிட் பண்றது அப்படின்னா என்ன? செம்மைப்படுத்துதல். எடிட்டிங்னா என்ன? எடிட்டிங்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி, வெளியில கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை அதை சரிபார்த்து கொடுக்கறது தான் எடிட்டிங். பொதுவாக வந்து எடிட்டிங்கிறது, எடிட்டர் அப்படின்னா ஒரு புக்குக்கு எடிட்டர் இருப்பாங்க. இந்த புக்கை வந்து எடிட் பண்ணி அதில் இருக்க விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, பிழை இல்லாமல் இருக்கா, அது போய் அந்த புக்கை வந்து எல்லாரும் வாசிக்க தக்க நிலைமையில இருக்குதா, புரியுமா, பயனுள்ளதா இருக்குமா, அப்படின்லாம் பார்த்துட்டு தான் ஒரு எடிட்டர் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பரில் எடிட்டர் இருப்பாங்க, புக்ஸில் எடிட். ஆனால் இது எழுத்துக்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல எடிட்டிங். ஒரு ஃபோட்டோ எடிட்டிங். இப்போ நம்மலாம் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதிலெல்லாம் நம்ம செல்ஃபி வைக்கிறோம் இல்லையா? செல்ஃபி எடுக்கிறோம், எடுத்துட்டு அதை அப்டேவாக வைக்கிறோம், அது கொஞ்சம் எடிட் பண்ணும். அது பிரைட்னஸ் கூட்டுறோம், ஒரு கான்ட்ராஸ்ட் கூட்டுறோம், ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து அதை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி எடிட் பண்ணி தான் நம்ம அதை வந்து போஸ்டே பண்ணுறோம். அப்போ ஒரு எடிட்டிங் நடக்குது. அதை வந்து ப்ரெசன்டபிளாக பண்ணணுன்றதுக்கு நம்ம எல்லாருமே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி மூவி எல்லாம் இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய டீமே இருக்கும், எடிட்டோரியல் டீம். அவங்க வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கும்போது தான் நம்ம வந்து அதை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். சாப்பாடு டெய்லி சமையல்ல கூட நம்ம எடிட்டிங் தான் பண்றோம். சமைச்சு முடிச்ச உடனே என்ன பண்றோம்? நம்ம கொண்டு போய் டைனிங் டேபிள் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை அதை பார்க்குறோம், உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா. அங்கே ஒரு எடிட்டிங். உப்பு குறைஞ்சிச்சுன்னா நம்ம சேர்த்துக்கிறோம், காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி குறைக்கிறதுக்குன்னு ஏதாவது செய்யுது. இந்த மாதிரி எடிட்டிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம வந்து யோசிக்கிறதையும் நம்ம பேசுறதையும் நம்ம செய்யறதையும் ஒரு தடவை எடிட் பண்ணணுமா இல்லையா?
இந்த எடிட்டிங் தான் லைஃப் ஸ்டைல். ஸோ இதை மாதிரி நம்ம யாரெல்லாம் இதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் பேசுறாங்களோ, திங்க் பண்றதுலேருந்து அங்கே சிந்தனையிலே ஒரு எடிட்டிங். அப்புறம் அப்போ அங்கேயே எடிட் பண்ணாதான் அது வந்து பேச்சில் மாறும், செயல்லையும் மாறும். இந்த எடிட்டிங் தான் புத்திஸ்ட் வே ஆஃப் லைஃப். எப்படி படுத்துறது? அப்பதான் வந்து அதை செம்மைப்படுத்தணும். இப்போ நம்மளுடைய செயல், பேச்சு, சிந்தனை மூணையுமே நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஆக்ஷன் எடிட்டிங். செயல் எப்படி செம்மைப்படுத்துறது? செயல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு நல்ல செயல் அப்படின்னா என்ன? நல்ல செயல்ங்கிறது அது வந்து அதுல ஒரு நோக்கம் இருக்கும். நம்ம பிரெயின் வந்து திங்க் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷனை செய்யறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த திங்கிங்கை வந்து நம்ம கவனிக்கணும். எதனால இதை நம்ம யோசிக்கணும். அடுத்தது, அந்த செயல் செஞ்சுட்டு ஒரு விளைவு ஒன்று நடக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த இதுக்காகத்தான் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத அதையும் யோசிக்கணும். அல்டிமேட்டா இதெல்லாமே வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கணும். அதாவது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே போன செஷன்ல பார்த்தோம் இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம். சும்மா ஒரு ஜாலிக்காக, பிளஷருக்காக, ஒரு டோபமின் சர்ஜ் ஆகிறதுக்கு வந்து அது நமக்கு வந்து நல்ல செயல் கிடையாது. நல்ல செயல்ங்கிறது நமக்கு வந்து ஒரு அமைதியான மன அமைதியை கொடுக்கணும், திருப்தியை கொடுக்கணும். ஐயோ இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு இருக்கக்கூடாது. ஐயோ ஏன்டா செஞ்சோம்னு இருக்கக்கூடாது. திருப்தியை கொடுக்கும். அப்போ அதுதான் இன்பம். அப்போ எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு எடிட் பண்ணிக்கணும். நம்ம பிரெயின்ல எதனால இதை யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். இந்த நோக்கத்தை பார்க்கணும். நோக்கத்தை பார்க்கும்போது நோக்கத்திலே வந்து 3 விஷயம் இருக்கும். அது வந்து கிரீடு, ஹேட்டு, இக்னோரன்ஸ். இது 3 இருக்கக்கூடாது. அப்போ அந்த விஷயத்தை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு புரிதலோட நம்ம வந்து செய்யறோமா அப்படிங்கிறது தெரியும். அது தெரியலன்னா அது தெரிஞ்சுக்கணும். போய் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அந்த செயலை செய்யறதுக்கான நோக்கமே வரணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, அதை பத்தின ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ் நமக்கு இருக்கான்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் எதுக்காக இதை செய்யணும்னு நம்ம ட்ரை பண்றோம்? அங்க கிரீடு, ஹேட் வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இக்னோரன்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்து எதுக்காக அதை செய்யறோம் அப்படின்னா கிரீடோ ஹேட்டோ இருக்கக்கூடாது. இது எனக்கு பேராசை அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வெறுப்பு, அதனால நம்ம செய்யறோம்னா இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த செயலை செய்யறதுக்கு நம்ம ஒரு மெத்தடை பின்பற்ற ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இந்த வழிமுறையில நம்ம செய்யலாம் அப்படின்னு. அந்த வழிமுறையும் பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கும். அது யாரையும் பாதிக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளை எடுக்கக்கூடாது, ஒழுக்கமற்ற காமச்செயல் இருக்கக்கூடாது, போதைப் பொருள் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது, பொய் பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான பஞ்சசீலத்துக்கு உட்பட்ட வழிமுறைகள்ல கிரீடு, ஹேட்டு இல்லாம ஒரு கருணையோட நல்ல விஷயத்துக்காக அதை பத்தின முழு நாலேஜோட நம்ம ஒரு செயல்ல இறங்குறோம் அப்படின்னா அது வந்து நல்ல செயல். இதை வந்து எடிட் பண்ணிக்கணும். இதுதான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி, யூஎன்எஃப். எந்த ஒரு ஆக்ஷன்லையும் இதை 3ஐயும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த செயலை நம்ம செய்யலாமா வேணாமான்னு நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம குழப்பமா இருக்கும், செய்யலாமா வேணாமான்னு. அப்போ நீங்க வந்து உட்காந்து இந்த 3ஐயும் யோசிச்சு பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி. இது உண்மையிலே நமக்கு தேவையா? இல்லை நம்ம வந்து இது சும்மா ஏதோ ஒரு ஆசைக்காக எடுக்க ட்ரை பண்ணுறோம், இல்லை யார் மேலேயும் இருக்கிற வெறுப்புனால அதை செய்ய ட்ரை பண்ணுறோமா, இல்லை உண்மையிலே அத்தியாவசியப்படுகிறதா நமக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அது நமக்கு சாத்தியமா அப்படின்னு பார்க்கணும். அந்த சாத்தியங்கிறதுனா அந்த அந்த ஃபீசிபிலிட்டி, அதனோட வழிமுறை, அது நம்ம அந்த சாத்தியங்கிறதும் பஞ்சசீலத்துக்கு உட்பட்ட வழியில நேர்மையான முறையில வித்தின் தி லீகல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்யற விஷயங்கள்ல உண்மையிலே அதை பத்தின கம்ப்ளீட் புரிதல் நமக்கு இருக்குதா. இது எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த செயல்ல செய்யலாமா வேணாமான்னு தெரியும். இப்படியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கும். நம்ம ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள்ல ஒரு சிலது வந்து தப்பா போயிருக்கும். அப்போ அதை நினைச்சு நம்ம கில்ட்டியா இருக்கும். அதை நம்ம இதுல அப்ளை பண்ணலாம். எந்த இடத்துல அது தப்பா போச்சு, ஏன் நமக்கு வந்து இன்பம் கிடைக்கல அந்த செயல் மூலம். அப்போ இன்பம் கிடைக்கலனாலே அது தீய செயல் தான். இன்பம் கிடைச்சிருந்தது, திருப்தி கிடைச்சிருந்ததுன்னா அது நல்ல செயல். அப்போ எந்த இடத்துல நம்ம தப்பா போகணும்? அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பாயிடுச்சா, இல்லை நீடில் தப்பாயிடுச்சா, இல்லை ஃபீசிபிலிட்டி அது வந்து பஞ்சசீலத்துக்கு மீறி போயிடுச்சா, இல்லை நம்மளால முடியாத ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணி நம்ம அதனால ஏமாற்றம் அடைஞ்சு துக்கம் அடைஞ்சு நம்ம வந்து மனசு திருப்தி இல்லாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இப்படிதான் நம்ம வந்து பௌத்த வாழ்வியலை நோக்கி நம்ம ட்ரெயின் பண்ணி, இது வந்து நோக்கம். அடுத்தது விளைவு இருக்குல்லையா, ஒரு செயலோட விளைவு. இந்த விளைவையும் நம்ம பார்க்கணும். விளைவை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு விளைவு. அந்த என்ன விளைவை எதிர்பார்க்கிறோம், ஆக்சுவலா என்ன நடந்தது, இது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த விளைவு நம்ம மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, இதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் புத்திசம்ல ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம். ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம வீட்டுக்கு வெளில கிளம்பும் போது நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறோம் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஏன் பார்க்குறோம்னா, அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி தான் நம்ம செய்யற செயல் அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அடுத்தவங்க அந்த செயலை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்மளே யோசிக்கணும். செய்யறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும், செஞ்ச பிறகும் அதை பத்தி யோசிக்கணும்.
அப்போ இதுதான் வந்து ஒரு செயலுடைய எடிட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து பழகி நம்ம எடிட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆக்ஷன்ஸையும் அதனுடைய நோக்கம், விளைவு, பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அல்டிமேட்டாக இன்பம் அளிக்கிறதா இருக்கும். இப்படி ஒரு செயலை நம்ம எடிட் பண்ண கற்றுக்கணும். அடுத்தது பேச்சு, இது வந்து ஸ்பீச் எடிட். ஸ்பீச் இது வந்து அதனால தான் திருக்குறள் கூட சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதாவது நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதனோட செலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையே இருக்கக்கூடாது. இதுதான் பெஸ்ட் வார்த்தையா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறதுன்னா எப்படி அதை எல்லா வார்த்தையும் நம்ம டிக்ஷனரி பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம்னா பேசுறதுக்கே நமக்கு வந்து ஒரு வருஷம் ஆகிப்போயிடும். அப்படி இல்லை, இது வந்து ட்ரைனிங் பண்ணிட்டே இருக்கும். ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சும். அதுதான் பயிற்சி. திரும்பி நான் அதே உதாரணம் தான் சொல்லுவேன். ஒரு குழந்தை பிறந்து வளர்றதுக்கு வளர்ந்து நடக்கணும் அப்படின்னா அது 1.5 வருஷம் எடுக்கும். ஆனா இப்போ நம்ம நல்லா ட்ரெயின் ஆன உடனே எந்திரிச்சு நடக்கணும்னா 1.5 செகண்ட்ல எந்திரிச்சு நடந்து போயிடும். எப்படி இது நடந்தது அப்படின்னா பயிற்சி. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நம்ம பயிற்சி பண்ண பண்ண அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். அப்போ ஸ்பீச்சையும் அதே மாதிரி தான் எடிட் பண்ணணும். எப்படி எடிட் பண்றது அப்படின்னா 4 விஷயம் சொன்னோம் இல்லையா. எந்த ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியில வருதுனாலும் ஃபர்ஸ்ட் அது வந்து உண்மையா இது நமக்குள்ளே கேட்டு, அடுத்து இது தேவையா, இந்த இடத்துல இது நம்ம பேச வேண்டிய அவசியமா, அப்படி பேசிட்டோம்னா அது யாரையும் காயப்படுத்தும், இல்லை இது புறம் பேசும் வகையில வந்து நம்ம பேசி யாருக்கோ 2 பேருக்கு அடிதடி உருவாக்கிடுமா. இந்த நாளும் நம்ம வந்து ஒரு வார்த்தை போடுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்பீச் எடிட்டிங். அது உண்மைதான், இந்த இடத்துல அது தேவைதான், யாரையும் காயப்படுத்தாது, நல்லதுதான், நல்ல நோக்கம் தான் அப்படின்னா நம்ம அதை பேசலாம். இது வந்து ஸ்பீச் எடிட்டிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீச்சுங்கிறது மட்டும் இல்லை, ஈவன் வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு பதிவு போடுறோம் அப்படின்னாலும் அது இதுதான் அப்ளை ஆகும். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஸ்பீச் மாதிரி தானே, நம்ம அது பேசுறதுக்கு இல்லை ஒரு ஆக்ஷனாக கூட அதை எடுத்துக்கலாம். அது ஒரு செயல். ஒரு பதிவு போட்ட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு செயல். அதை வந்து நம்ம இதே மாதிரி போட்டு எடிட் பண்ணணும். இப்போ உண்மை பேசுறது போகிறோம். உண்மை பேசுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் உண்மையை பேசிருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல பொய் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம உண்மையும் சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும். தர்ம சங்கடம் அப்படின்னா என்ன? தம்ம சங்கடம். தம்மம் வந்து அங்க சங்கடத்துக்குள்ளாகுதுன்னு அர்த்தம். அப்ப தம்மத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன செய்யறது? அப்போ இது வந்து ஸ்பீச் எடிட்டிங்கோட பகுதியை வந்து நம்ம அடுத்த வாரம் அதை கண்டினியூ பண்ணலாம். இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். 9 மணி ஆக போகுது. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நன்னெறி என்றால் என்ன அப்படிங்கிறத புத்தருடைய பேருரையிலிருந்து நேரடியாக புத்தர் சொன்னார். அவர் வந்து நன்னெறியற்ற செயல்கள் எது, நன்னெறியுள்ள செயல்கள் எது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்ட உடனே சரி ரைட், அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பின்பற்றுறது அப்படின்னு அது ஏன்னா அப்ளை ஆகணும் இல்லையா. நம்ம எல்லாமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போறது தம்மம் கிடையாது, அதனால யூஸும் கிடையாது. நம்ம என்ன கேட்குறோமோ இல்லை என்ன படிக்கிறோமோ இல்லை என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் நம்மளோட லைஃப்ல. அப்போ நம்ம லைஃப்ல இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது தான் நல்ல செயல் அப்படின்னா ஒரு செயலை புத்திஸ்ட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங், நீடு, ஃபீசிபிலிட்டி, இதை வச்சுட்டு அதனுடைய நோக்கம், அதனுடைய விளைவு ரெண்டையும் பார்க்கணும். அந்த நோக்கத்தை திருப்பி நம்ம வந்து பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கா, பேராசையோட இருக்கா, கிரீடு இருக்கா, ஹேட் இருக்கா, இல்லை இக்னோரன்ஸ், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம பார்த்துட்டோம். ஸோ தட்ஸ் கால்ட் ஆக்ஷன் எடிட்டிங். அடுத்தது வந்து ஸ்பீச் எடிட்டிங் பற்றி ஆரம்பித்தோம். இந்த ஸ்பீச் எடிட்டிங்கில் நம்ம எப்படி அதை முழுமையான ஒரு நல்ல பேச்சாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இத்துடன் நான் இந்த தம்ம உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஜெய்வீம் நமோ புத்தாய. நன்றி.